Hello, this is Jagan from Grow with Data. இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் SQL 50 இன்டர்வியூ கொஸ்டின் சீரிஸோட 21வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து டீட்டெயிலாக பேசிட்டு இருப்போம். இந்த வீடியோவில் வந்து ஒரு டேபிளில் இமெயில் அட்ரஸ் இருக்கும். இமெயில் அட்ரஸ் ஒரு காலம் இருக்கு. அந்த அந்த இமெயில் அட்ரஸ் வந்து ஏதாவது டூப்ளிகேட் இருந்துச்சுன்னா அந்த டூப்ளிகேட் இமெயிலில் மட்டும் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் அட்வான்ஸ் SQL 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்ல டேக் ஆயிருக்கும். இந்த வீடியோவில் பேசக்கூடிய எல்லா கோடுமே வந்து கிட்டப்ல போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த கிட்டப் லிங்க் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாவை பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஸ்டினை பத்தி இன்னும் டீட்டெயிலா பேசலாம். ஸோ நமக்கு வந்து பர்சன் அப்படின்னு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. இந்த டேபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேபிள்ல 2 காலம் இருக்கு. ஒன்னு வந்து ஐடி, இன்னொன்னு வந்து இமெயில். ஸோ ஐடி வந்து ஒரு சீக்வன்ஸ் ஜென்ரேட்டர், அதாவது யூனிக் ஐடென்டிஃபையர் ஃபார் த டேபிள், ரைட்? ஸோ ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் யூனிக்கா இருக்கும் நம்பர். ஆனா இமெயில் அட்ரஸ் வந்து டூப்ளிகேட்டா இருக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா jagan@govdata.com அது வந்து 2 இடத்துல இருக்கு. arjun@govdata.com ஒன்ல தான் இருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த டேபிள்ல இமெயில் அட்ரஸ் டூப்ளிகேட்டா இருந்துச்சுன்னா, இப்போ இதுல ஒரு தடவை வந்திருக்கு, இங்க வந்து 2வது தடவை, இல்லையா? ஸோ இது மாதிரி மோர் தென் ஒன்ஸ் இருக்கிற இமெயில் எல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன அப்படின்னா, பர்டிகுலர் இமெயிலை வந்து ரிப்போர்ட் பண்ணணும். jagan@govdata.com அது வந்து ஒரு தடவைக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கலா இது வந்து நம்ம எப்பவுமே ப்ராக்டிகல் சினாரியோ டெய்லி பண்ணும்போது ஒரு டேபிள் யூனிக் ஐடென்டிஃபையர் என்ன அப்படின்னு தெரியாது. இப்போ எம்ப்ளாயி டேபிள் வந்து எம்ப்ளாயி ஐடி யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு தெரியும் இல்லையா? அதை எப்படி செக் பண்றது அப்படிங்கிறது இது ஒரு சினாரியோ. அதே மாதிரி லாகின் டேபிள் வந்து நமக்கு இமெயில் அட்ரஸ் மைட் பி யூனிக்கா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கமெண்ட் பண்ணிக்கலாம் இதை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு செல்ஃப் ஜாயினை பேஸ் பண்ணி பண்ணலாம். இது வந்து ஒரு இதுக்கும் ஒரு சினாரியோ இருக்குது. சீக்குவலை பார்த்துட்டு அப்புறம் என்னன்னு சினாரியோ என்னன்னு பத்தி சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பர்சன்ஸ் டேபிள் P1 வச்சுக்கலாம். சேம் டேபிள P2 வச்சுக்கலாம். இந்த கனெக்ஷன் பாயிண்ட் வந்து P2.email equal to P1.email இல்லையா? ஸோ ரெண்டு இமெயில் கனெக்ட் பண்ணும்போது இப்போ 1 இருக்கு இல்லையா? ஐடி வந்து 1 jagan@growth.com இது வந்து P1ல இருந்து P2 கனெக்ட் பண்ணும்போது இதே ரெக்கார்ட்ல கனெக்ட் ஆகும். பட் டூப்ளிகேட் தான் வேணும் இல்லையா? அப்ப என்ன பண்றோம்? இமெயில் மேட்ச் இருக்கணும். ஆனா P2.id not equal to P1.id. ரைட்? இந்த ஐடி வந்து யூனிக்கா இருக்கக்கூடாது. அப்ப என்ன ஆகும்? இந்த ரோ வந்து P1ல இருக்கும்போது P2 வந்து கனெக்ட் ஆகாது. ஏன்னா நமக்கு ஐடி வந்து டிஃபரெண்ட். அப்போ இது வந்து இந்த ரெக்கார்டை தான் மேட்ச் பண்ணும். ஏன்னா ஐடி வந்து வேற மாதிரி இருக்கு. ரைட்? ஸோ இது வந்து P1.email வச்சுக்கோங்க. இது வந்து MAIL. பண்ணோம்னா 2 ரோ வரும் நமக்கு. ஏன்னா P1ல ஒரு தடவை கனெக்ட் ஆகும். இது வந்து P1ல இருக்கும்போது P2 கனெக்ட் ஆகும். இது P2 வரும்போது P1 கனெக்ட் ஆகும். அப்போ டூப்ளிகேட்ஸ் இருக்கும். அதனால சிம்பிளா டிஸ்டிங் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டூப்ளிகேட் இமெயில் போயிடும். என்ன இமெயிலும் டூப்ளிகேட்டா இருக்கோ அது மட்டும் ஃபில்டர் ஆகி ஒரு தடவை வந்துடும். இது வந்து எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ 2 டேபிள் கனெக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ எம்ப்ளாயி டேபிள வந்து சேல்ஸ் டேபிளோட கனெக்ட் பண்றோம். அப்போ வந்து எம்ப்ளாயி ஐடி வந்து எம்ப்ளாயி டேபிள் யூனிக்கா இருக்கும். ஆனா சேல்ஸோட கனெக்ட் பண்ணும்போது சேல்ஸ் டேபிள் வந்து மோர் தென் 1 எம்ப்ளாயி ஐடி இருக்கலாம். அப்போ வந்து டூப்ளிகேட் வரும் இல்லையா? அப்போ டேபிள் 2 கனெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து டூப்ளிகேட் வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக இந்த மாதிரி சினரி யூஸ் பண்ணலாம். ஆனா ஒரே ஒரு டேபிள் தான் இருக்கு இல்லையா? இங்க பர்சன் சொல்லிட்டு ஒரு டேபிள் தான் இருக்கு. அந்த ஒரு டேபிள்ல எது யூனிக் ஐடென்டிஃபையர், ரைட்? இமெயிலா அல்லது ஐடியா அப்படின்னு இருக்கும் இல்லையா? இங்க ஐடி வந்து நம்ம யூனிக் ஐடென்டிஃபையர் சொல்லிட்டோம். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஆனா நமக்கு இமெயில் வந்து டூப்ளிகேட் இருக்கக்கூடாது, இருந்த இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ண அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்றது? சிம்பிளா செலக்ட் இமெயில் ஃப்ரம் பர்சன் குரூப் பை இமெயில். இங்க கவுண்ட்ஸா கொடுத்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒவ்வொரு இமெயிலுக்கும் எவ்வளவு கவுண்ட் அப்படிங்கிறது வந்துருது. ஸோ இதை வந்து குரூப் பை பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா வேர் கிளாஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஹேவிங் தான் யூஸ் பண்ணணும். ஹேவிங் கவுண்ட் ஸ்டார் கிரேட்டர் தேன் 1. அப்போ 1 தாண்டி இருக்கக்கூடிய 2, 3, 4 இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிப்போர்ட் ஆயிரும். ஸோ இதுல jagan@govdata.com வந்து ரிப்போர்ட் ஆயிருது. நம்ம கவுண்ட் வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, இமெயில் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டூப்ளிகேட் வராது. ஏன்னா குரூப் பை இமெயில் ஐடி கொடுத்துருக்கோம் இல்லையா? அதனால டூப்ளிகேட் வராது. ஸோ டிஸ்டிங் பட தேவையில்லை. ஸோ இதான் வந்து நம்ம டெய்லி பேசிஸ்ல ஒரு டேபிளை செக் பண்ணும்போது இப்படிதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து விண்டோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். விண்டோஸ் ஃபங்க்ஷனும் இதே மாதிரி தான். இமெயில் ஐடி அதே கவுண்ட் ஸ்டார் கொடுக்கலாம்.
அப்புறமா பார்ட்டிஷன் வந்து partition by email as count. ஸோ இப்போ குரூப் பை கொடுக்க வேண்டாம், ஏன்னா அது விண்டோஸ் ஃபங்க்ஷன் இல்லையா. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெக்கார்டும் வரும், ஆனால் கவுண்ட் வந்து டோட்டலாக எத்தனை இருக்கு அப்படிங்கிறது வந்துடும். ஏன்னா இவங்க ஆர்டர் பை கொடுக்கல. இப்போ வந்துட்டு ஆர்டர் பை ஐடின்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், ஒவ்வொரு ஐடிக்கும் சீக்வன்ஸ் மாறி வரும். ஸோ ஐடி 1 வந்து ரோ நம்பர் 1 இருக்கும், கவுண்ட் 2 ஆயிரும். அது கவுண்ட் வந்து சீக்வன்ஸாக வரும். அதனால இங்கே ஆர்டர் பை நமக்கு தேவையில்லை. ஸோ ஆர்டர் பை கொடுத்தோம்னா கிரேட்டர் தென் 1லாம் வந்துச்சுன்னா அதையும் ஃபில்டர் பண்ணலாம். பட் நமக்கு எல்லா ரெக்கார்டுமே 2ங்கிறது வேணும் அப்படிங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து குவாலிஃபை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண, இப்போ ஸ்னோஃப்ளேக் டெராடேட்டாலாம் இருந்துச்சுன்னா குவாலிஃபை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஆனால் MySQLல குவாலிஃபை ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறோம், வித் ஆல் ரா டேட்டா அஸ், இது வந்து ஒரு சிடிஐ டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறோம். பண்ணிட்டு செலக்ட் இமெயில் ஃப்ரம் ஆல் ரா டேட்டா. கண்டிஷன் வந்து வேர் த கவுண்ட் வந்து கிரேட்டர் தான 1 இருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ரோ இருக்கு இல்லையா, ஜெகன் 2 ரோ வந்திருக்கு. ஸோ நான் இங்கே வந்து செலக்ட் இமெயில் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 2 தடவை வரும். அதனால இங்கே டிஸ்டிங் கொடுத்துடணும். டிஸ்டிங் கொடுத்தோம்னா ஒரு தடவை தான் வரும். ஸோ இந்த டிஸ்டிங்டை வந்து நம்ம சப்கொரியிலே கொடுத்துடலாம். இந்த சிடிடிஎல் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துட்டு இது வந்து நார்மலாக 2 தடவை வருது இல்லையா. ஸோ இங்கேயே வந்து நம்ம டிஸ்டிங் கொடுத்துடலாம். கொடுத்தோம்னா அதுவே வந்து டிஸ்டிங்காக வந்துடுது. அதனால இதையும் நம்ம இந்த லெவல்லே கொடுத்துடலாம். குரூப் பை டிஸ்டிங்க்ட் வந்து வெளியில் கொடுக்கணுங்க அவசியம் கிடையாது. ஸோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதையே ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சிங்கிள் டேபிளில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். எது டிஸ்டிங்க்ட் யூனிக் ஐடென்டிஃபையர் அப்படின்னு பார்க்கணும்னா இந்த லாஜிக் யூஸ் பண்ணலாம். 2 டேபிளை கனெக்ட் பண்ணும்போது டூப்ளிகேட் வருதா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ணலாம். விண்டோஸ் ஃபங்க்ஷனும் அதே மாதிரி தான். நம்ம வந்து ஒரே ஒரு பர்டிகுலர் காலமை ஆட் பண்ணணும், ஆனால் எதையுமே ஃபில்டர் பண்ண வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து கவுண்ட் கொடுத்து இந்த பார்ட்டிஷன் கொடுத்தோம்னா 10 ரோ இருந்துச்சுன்னா 10 ரோவும் வரும். ஆனால் ஒவ்வொரு ரோலையும் டோட்டல் கவுண்ட் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி சினாரியோவுக்கு விண்டோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு சினாரியோ இருக்கு. உங்களுக்கு எது யூஸ் கேஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோடை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா க்ரோ வித் டேட்டா யூடியூப் சேனலில் இந்த வீடியோ வந்து தமிழ் அட்வான்ஸ் SQL 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்லையும் அது கரஸ்பாண்டிங் GitHub லிங்க் இருக்கும். ஸோ இந்த வீடியோவோட GitHub லிங்க் வந்து இங்கே இருக்கு. அதில் வந்து மொத்த ஸ்கிரிப்டுமே இருக்கும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 21வது வீடியோ. அதுக்கு வந்து இந்த GitHub ஃபைல் இருக்கும். பார்த்தீங்கன்னா கிரியேட் ஸ்டேட்மெண்ட்டு, எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டு, 3 சினாரியோஸ், செல்ஃப் ஜாயின், அப்புறமா அக்ரிகேஷன், அதுக்கப்புறம் விண்டோஸ் ஃபங்க்ஷன். ஸோ 3மே இருக்கு. நீங்கள் எது ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஐ ப்ரிஃபர் டு கோ வித் த செகண்ட் ஆப்ஷன். நீங்கள் க்ரோ வித் டேட்டா வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்கே இருக்குது. அதை யூஸ் பண்ணி க்ரோ வித் டேட்டா வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.